ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நீங்கள் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி மாதம் பிறந்தாச்சுங்க. ஆடினாலே ரொம்ப சிறப்பான ஒரு மாதம்தான். தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு மாதம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மாதம். அம்மனுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாருக்குமே ஒரு இதமான ஒரு கிளைமேட்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கும். அந்த ஆடி மாத சிறப்புகள் பற்றி இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நான் என்ன செஞ்சேன்றதை இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி பிறந்தாலே நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே நமக்கு ஒரு தனியாக ஒரு உற்சாகம் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பிரதோஷம், சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் இருக்கிறதுக்கும் ஆடி மாதம் இருக்கிறதுக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிறந்ததே இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தது. ஆடி வெள்ளினாலே ஸ்பெஷலு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்க செல்லியம்மன் கோவிலுக்கு நான் போயிருந்தேன். செல்லியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே அதை சுற்றி இருந்த சிவலிங்கம், நந்தீஸ்வரர், நாகாலம்மன் கோவில் எல்லாத்துக்குமே போயிருந்தேன். அந்த வீடியோவை நான் உங்கள் கூட லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். ஆடி மாதம் என்னெல்லாம் செய்யலாம்? திருவிளக்கு பூஜை செய்யலாம், மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணலாம், வரலட்சுமி விரதம் இருக்குது, திருவாடி பூரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று. கந்த சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கு நிகரான ஒன்றா தான் இருக்கும் திருவாடி பூரம். சுமங்கலி பூஜைகள் நடக்கும் நிறைய கோவில்களில். இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம ஆடி மாதம் சிறப்புகளை சொல்லிகிட்டே போகலாம். ஊர்லெலாம் திருவிழா நடக்கும், கூழ் ஊற்றுவாங்க, திருவிழா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஈவன் எல்லா வீட்லேயுமே ஒரு பரபரப்பாக போயிட்டே இருக்கும். ஆடி மாதம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம திருவிளக்கு பூஜை ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 அம்பிகைகளும் ஒன்றா வழிபடுற மாதிரி. நம்ம தீபம் ஏற்றி இருக்கிற இடத்துல பார்வதி அம்மாவும், தண்டு பகுதியில் மகாலட்சுமி தாயாரும், அடிப்பகுதியில் சரஸ்வதி அம்மன் வாசம் செய்கிறாங்க. இந்த 3 முப்பெரு தேவிகளை வழிபடுறது தான் திருவிளக்கு பூஜை. அது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு பித்தளையோ வெள்ளி விளக்கோ நீங்கள் எந்த குத்து விளக்கு வேணால் உங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் கீழ் நோக்கி மேலே அது பண்ணுற மாதிரி வச்சுட்டு நல்லா பூ அலங்காரம் நம்ம ஜோதி ஏற்றுற தீபம் ஏற்றுற இடத்துலையும் அதுக்கு தண்டு பகுதியிலும் அடிப்பகுதியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பூ அலங்காரம் பண்ணலாம். ஒரு மனை வச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் அது மேலே அர்ச்சனை வச்சுட்டு நம்மளோட குத்து விளக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குத்து விளக்கை வச்சுட்டு சுத்தமான பசு நெய் விட்டு பஞ்சு தெரி போட்டு துணை விளக்கு கொண்டு நம்ம இந்த 5 தீபத்தையும் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம். முதல்ல நம்ம விநாயகர் துதி சொல்லிவிட்டு அதுக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீபத்தை ஏற்றி நம்ம 3 தேவிகளையும் வழிபடலாம். எப்படி ஒரு 2 வெத்தலையை வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம குங்குமமும் அர்ச்சதையாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம திருவிளக்கு போற்றின்னு இருக்குது. அந்த போற்றிய 3 இடத்துலையும் நம்ம 3 விரல்களால் நம்ம சேர்த்து நம்ம குங்குமம் எடுக்கணும். எந்தெந்த விரல்னால் கட்டை விரல், மோதிர விரல், நடுவிரல், இந்த 3 விரல்களால் நம்ம குங்குமத்தை எடுத்து 3 இடத்துலையும் காட்டி அந்த வெத்தலையில் போடணும். ஒரு போற்றிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அர்ச்சனையும் அதே மாதிரி தான் போடணும். இந்த அர்ச்சதை எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சுட்டு பூஜை செய்யணும். இல்லை எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்றவங்க ஃபோனில் வச்சுடலாம். இல்லைனா ஓம் சக்தி தாயே போற்றியும் சொல்லலாம், பார்வதி தாயே போற்றி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அழகாக சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். கடைசியாக நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது பிரசாதம் வச்சுட்டு கற்பூர தீபார்த்தனை காட்டி நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுதான் நம்ம திருவிளக்கு பூஜை. நம்ம தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணலாம். சின்ன வளையல்கள் நம்ம ஆன்லைனில் இப்போ நிறைய கிடைக்குது, அது எல்லாமே ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம திருவிளக்கு பூஜை செஞ்சு வழிபடும் போது முப்பெரும் தேவிகளை நம்ம வீட்டுக்கு அழைச்சி ஆடி மாதத்தில் அவங்கள வழிபடும் போது எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வேண்டி வைக்கிற மாதிரி இந்த திருவிளக்கு பூஜை நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு ஏற்றி வழிபடுறது. மாவிளக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவில் செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். அரிசி மாவில் நம்ம விளக்கு பிடிச்சி அதில் பசுநெய் விட்டு ஏற்றுவோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் செய்கிற தவறுகள். இப்போ நம்ம வேண்டிக்கிட்டது, நமக்காக யாரோ வேண்டிக்கிட்டது நமக்கு தகவல் தெரியல, யாரோ நமக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த சாமிக்கு இதை செய்யணும், அந்த மாதிரி நமக்காக யாரோ நமக்கு உடனானவங்க யாரோ வேண்டிட்டதை நிறைவேறாமல் இருந்த கடன் தீரும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மாவிளக்கு போட்டு நம்ம அம்மனை வேண்டும் போது நமக்கு அந்த நிவர்த்தி கிடைக்கும். ஸோ மாவிளக்கு பூஜை நம்ம ஒரு தட்டில் மாவிளக்கு வச்சுட்டு
அதுலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பசுனை விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றிட்டு நல்ல மனசார எங்களுக்கு தெரியாமல் யார் வேண்டியிருக்காங்களோ அந்த நீங்கள் தாம்மா ஏற்றுக்கணும், உலகத்தின் தாயாக இருக்கிற நீ எனக்கும் தாயாக இருந்து நீ தாம்மா பொறுத்து காத்தருளுன்னு வேண்டிட்டு நம்ம வந்து பிரசாதம் வச்சுட்டு தீபதூத ஆராதனை முடிச்சுட்டு யூஷுவலாக எல்லாம் பண்ணுற மாதிரி அபிராமி அந்தாதி என்ன வேணால் நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் வழிபடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப விசேஷமான சுமங்கலி பூஜை, வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது. வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும், ஆடி மாதத்தில் எப்படிலாம் பூஜை பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனல்லே நிறைய லிங்க் இருக்குது. அதை நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆடி மாதம் நான் கோவிலுக்கு போனது இல்லை, இந்த வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது, இந்த வெள்ளிக்கிழமையில் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இது எல்லாம் நீங்கள் எப்போ செய்கிறது, 4 வெள்ளிக்கிழமை சொன்னேன். திருவிளக்கு பூஜை, மாவிளக்கு பூஜை, வரலட்சுமி விரதம், சுமங்கலி பூஜை. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது சுமங்கலி பூஜையில் கூட போய் கலந்துக்கலாம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைமிங்க்கு உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமையில் செட் ஆகுதோ அதுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஆடி மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணிங்கன்னா, காலையும் மாலையும் நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய நன்மைகள் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். நம்ம அம்மனே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு அருள் புரிவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஊரில் கிராம தேவியாக இருக்கிற செல்லியம்மன் கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாவை போய் வழிபட்டு வந்தேன். உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.